ஓம் கம் கணபதாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. இன்றைய பதிவு மிக அற்புதமான பதிவுங்க. கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்காக கால பைரவரை எவ்வாறு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். கடன் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்குமே தவிர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்குது. இந்த கடன் வாங்கிறத காட்டிலையும் அதை திருப்பி அடைச்சி நம்ம மீண்டு வர்றதுக்குள்ள படுற துன்பமும் வேதனையும் கஷ்டமும் சொல்ல முடியாத பிரச்சனையாக இருக்குது. இந்த பிரச்சனை வெகு விரைவில் தீரணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமைகளில் கால பைரவரை இந்த முறையில் வழிபாடு செஞ்சீங்கன்னா நிச்சயமாக கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடலாமுங்க. கடன் பிரச்சனைக்கும் கால பைரவருக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் கால பைரவரை கடன் பிரச்சனை தீர வழிபாடு செய்ய சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. கால பைரவர் என்பவர் சிவபெருமானின் அம்சம். சிவபெருமானுடைய அம்சமாக விளங்கக்கூடிய கால பைரவர் 64 ரூபங்கள் கொண்டவர். ஒவ்வொரு ரூபத்திற்கும் ஒவ்வொரு தனிச்சிறப்பு இருக்குங்க. அந்த முறையில் சிவபெருமான் ஆலயத்தில் காவல் தெய்வமாக வீட்டிருக்கும் கால பைரவரை நம்ம வழிபாடு செய்தால் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். கால பைரவர் சிவபெருமானின் அம்சமாக விளங்குவதால் கால பைரவரை நாம் வழிபாடு செய்வதால் சிவபெருமானை வழிபாடு செய்த பலன் நமக்கு கிடைக்குங்க. கால பைரவர் சிவபெருமானுடைய ஆலயத்தில் காவல் காப்பவர். சிவபெருமானுடைய சொத்துக்களுக்கு ஒரு தீங்கும் வராமல் முன்னின்று அருள்பவர். சிவபெருமானுடைய சொத்துக்கள் அப்படின்னாவே சிவபெருமானுடைய சொத்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னாவே சிறந்த சிவ பக்தர்கள் சிவபெருமானுடைய சொத்துக்கள். இந்த சொத்துக்களுக்கு எந்தவித தீங்கும் வராமல் எந்தவித பிரச்சனையும் வராமல் காப்பாற்றுபவர் கால பைரவர். கால பைரவர்கிட்ட வேண்டிட்டு நம்ம சிவபெருமான்கிட்டையும் வேண்டப்ப நிச்சயமாக கை மீது பலன் கிடைக்கும். சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்றால் விநாயக பெருமானை வழிபாடு செய்துட்டு நந்தி தேவரை வழிபாடு செய்துட்டு அன்னை பார்வதி தேவியை வழிபாடு செய்துட்டு சிவபெருமானை வழிபாடு செய்துட்டு கால பைரவரிடத்தில் வரணும். அவர்கிட்ட நம்மளுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் சொல்கிறப்ப நிச்சயமாக அதிலிருந்து விடுபடலாம் அப்படின்னு ஆன்மீக பெரியவங்க சொல்லியிருக்காங்க. கால பைரவர் 64 ரூபங்கள் கொண்டவர். சொர்ண ஆகார்ஷ்ண பைரவரை நம்ம வழிபாடு செய்தால் செல்வங்கள் சேரும், சொத்துக்கள் குவியம், நிரந்தரமான செல்வம் அமையும். செல்வங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய 8 திக்குக்கும் அரசியாக விளங்கக்கூடிய நிதி தேவதையாக விளங்கக்கூடிய அன்னை மகாலட்சுமிக்கு இத்தனை செல்வங்களையும் இத்தனை பதவிகளையும் கொடுத்தவர் சிவபெருமான். சிவபெருமானிடத்தில் இருந்துதான் அன்னை மகாலட்சுமியும் குபேரரும் நிறைய செல்வங்களை பெற்றாங்க. சிவபெருமானை நம்ம வழிபாடு செய்தாலே நிரந்தரமான செல்வம் நமக்கு கிடைக்குங்க. சிவபெருமானை மட்டும் வழிபாடு செய்தால் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லா தெய்வங்களையும் தான் வழிபாடு செய்யணும். இந்தந்த காரியங்களுக்கு இந்தந்த தெய்வங்களை நம்ம வழிபாடு செய்தால் நமக்கு இந்தந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட தெய்வங்களை வழிபாடு செய்கிறப்ப அதற்கான பலன் நமக்கு நல்லாவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா கால பைரவரை செவ்வாய்க்கிழமை நாட்களில் இந்த முறையில் வழிபாடு செய்து பாருங்கள். நிச்சயமாக கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். இதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் உங்களுக்கு எந்த நேரம் சௌகரியமாக இருக்கிறதோ அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க. வீட்டை நல்லா சுத்தப்படுத்திக்கோங்க. ஒரு தலைவாழை இலை அல்லது ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தட்டில் பச்சரிசியை பரப்பிக்கோங்க. ஒரு தேங்காய் எடுத்து 2ஆக உடைத்து அதற்குள்ளே இருக்கிற அந்த தேங்காய் பருப்புகளை எல்லாம் வெளியே எடுத்துட்டு 2 தேங்காய் ஓடு இருக்கு இல்லைங்களா, அந்த ஓட்டை நல்லா சுத்தமாக தொடச்சிட்டு மஞ்சள் தடவுங்க. மஞ்சள் தடவிட்டு இந்த பச்சரிசி மேலே இந்த 2 தேங்காய் தொட்டியும் வைங்க. குடுமி எடுத்துகிட்டு தான் வைக்கணும். 2 தேங்காய் தொட்டியும் வச்சுட்டு தினமும் நீங்கள் சாமி கும்பிட்றப்பவெல்லாம் இந்த 2 தொட்டியிலும் 1 ரூபாய் நாணயம் போடணும். இந்த தொட்டியில் 1 ரூபாய் நாணயம், அந்த தேங்காய் தொட்டியில் 1 ரூபாய் நாணயம். இந்த மாதிரி 21 நாட்களுக்கு தொடர்ந்து வழிபாடு செய்யணும். இப்போ நீங்கள் எந்த நேரத்தை இந்த செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கிறீங்களோ அந்த நேரத்திற்கே நீங்கள் அடுத்து வருகிற 21 நாளும் இந்த வழிபாட்டை செய்யணும். இந்த தேங்காய் பருப்புகளை நம்ம எடுத்து வச்சிருக்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறு சிறு துண்டுகளாக போட்டு சர்க்கரையும் ஏலக்காயும் கலந்து கால பைரவருக்கு நெய்வேத்தியமாக வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வீட்டில் உள்ள நம்ம பிரசாதமாக சாப்பிட்டுக்கலாம். அல்லது பாயாசம் பொங்கல் ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா அதில் கலந்தும் கூடி நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த தேங்காய் தொட்டியும் பச்சரிசியும் 21 நாட்களும் பூஜை அறையில் தான் இருக்கணும். தொடர்ந்து 21 நாட்களுக்கு இந்த 2 தேங்காய் தொட்டியிலும் 1 ரூபாய் நாணயம் போடணும். 1 ரூபாய் நாணயம் போடுறப்பெல்லாம் கால பைரவரை மனதார நினைக்கணும். நினைத்து
என் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட அருள்புரி கால பைரவரே. சிவபெருமானின் அம்சமாக விளங்கக்கூடிய கால பைரவரை வழிபாடு செய்தால் துன்பங்கள்லிருந்து விடுபடலாம் என்று பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய வாக்குக்கு கட்டுப்பட்டு நான் தினம்தோறும் உங்களை வழிபாடு செய்கிறேன். நீங்கள் எனக்கு என்னுடைய கடன் பிரச்சனையை தீர்த்து கொடுங்க. என் குடும்பம் செல்வச் செழிப்போடும் ஐஸ்வர்யத்தோடும் வாழ அருள் புரியுங்க. உடல் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் கொடுங்க அப்படின்னு மனதார வழிபாடு செய்யுங்க. தினமும் ₹1 நாணயம், இந்த தொட்டியில் ₹1 நாணயம், அந்த தொட்டியில் ₹1 நாணயம் போடுங்க. இந்த நாணயம் போட்டுட்டு உங்களால் முடிந்தால் நேரம் இருந்தால் ஒரு 27 முறை அல்லது 21 முறை ஓம் த்ரீம் கால பைரவாய நமக என்ற மந்திரத்தை சொல்லுங்க. சொல்லி வழிபாடு செய்கிறப்ப நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். கடன் பிரச்சனை தீர்வதற்கான ஒரு வழி கிடைக்குங்க. கால பைரவரை நம்பி வழிபாடு செய்கிறப்ப அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு நல்ல ஒரு வழி நிச்சயமாக கிடைக்குங்க. இந்த ₹1 நாணயங்களை தொடர்ந்து 21 நாள் போட்டு சேமித்து இந்த நாணயங்களை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க. ஒரு தொட்டியில் ₹21 அப்படின்னா 2 தொட்டியிலும் சேர்த்து ₹42 இருக்கும். இந்த ₹42 நாணயங்களையும் அந்த மஞ்சள் துணியில் வச்சு 3 முடிச்சு போட்டு சந்தனம் குங்குமம் வைத்து கால பைரவர் சன்னதிக்கு சென்று அவர் பாதத்தில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்துருங்க. அந்த பாதத்திலேயே அவர் காணிக்கையாக அந்த பணத்தை கொடுத்துருங்க. தொடர்ந்து நீங்கள் 21 நாட்கள் இந்த பூஜை செஞ்சுட்டு வரவே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரியும். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதை கண்கூட பார்ப்பீங்க. கடன் பிரச்சனை தீர்வதற்கான ஒரு நல்ல வழி கிடைக்குங்க. வருமானத்திற்கான ஒரு நல்ல வழி கிடைக்கும். எந்த ஒரு செயலை நாம் செய்யும் பொழுதும் நம்பிக்கையோடும் பக்தியோடும் இது செஞ்சால் நிச்சயமாக நமக்கு நல்லது நடக்கும். நம்ம பெரியவங்க அனுபவபூர்வமாகத்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஒவ்வொன்றையும் அவங்க செஞ்சு பலன் பெற்றிருப்பாங்க. அதனால தான் அதை நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் இந்த பூஜையை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக கை மீது பலன் கிடைக்கும். சொல்கிறாங்க நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தயவுசெய்து செய்யாதீங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க. கால பைரவரை நம்ம வழிபாடு செய்தால் சிவபெருமானின் அருள் நமக்கு கிடைக்கும். நந்தி தேவரின் அருள் நமக்கு கிடைக்கும். கால பைரவரின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். சிவபெருமானுடைய சிறந்த சிவபக்தர்களை கால பைரவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையில் இந்த வழிபாடை தொடங்குங்க. நிச்சயமாக நல்லதே நடக்கும். இந்த பூஜையை செவ்வாய்க்கிழமைகளில் ஆரம்பிப்பது ரொம்பவுமே சிறப்புங்க. செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது கடன் பிரச்சனையை தீர்வதற்கான ஒரு அற்புதமான நாள். அந்த நாளில் ஆரம்பிப்பது நல்லது. தேய்பிரையில் ஆரம்பிப்பது நல்லது. அதாவது தேய்பிரை அஷ்டமி திதியில் இந்த பூஜையை ஆரம்பிப்பதும் நல்லதுங்க. உங்களுக்கு எந்த நாள் சௌகரியமாக இருக்கிறதோ, அதாவது இந்த செவ்வாய்க்கிழமை அல்லது தேய்பிரை அஷ்டமி திதி இந்த 2 நாட்களில் எந்த நாள் சௌகரியமாக படுகிறதோ, அதாவது இந்த 2 நாட்களில் நீங்கள் எந்த நாளில் ஆரம்பித்தாலும் தொடர்ந்து 21 நாட்களுக்கும் இந்த பூஜையை செய்யணும். இடையில நிறுத்தக்கூடாது. 21 நாட்களும் செஞ்சு நிறைவு செய்தால் மட்டுமே அதற்கான பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும். அதற்கு தகுந்தமான சௌகரியங்களை பார்த்துட்டு இந்த பூஜையை ஆரம்பிங்க. இந்த 2 நாளில் எந்த நாளில் ஆரம்பித்தா உங்களுக்கு 21 நாளும் செய்ய முடியுமோ அந்த நாளில் ஆரம்பிங்க. நல்ல முறையில் பூஜையை செஞ்சு அவருடைய பாதத்தில் உங்களுடைய காணிக்கையை வைங்க. உங்கள் பிரச்சனை தீரும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.